ஜெனசிஸ் சாப்டர் 18 இந்த 18வது அதிகாரத்திலே மெல்லிய மாவு ஃபைன் ஃப்ளார் அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பிசைவதற்காக பயன்படுத்தப்பட்ட மெல்லிய மாவு. The fine flour used for kneading. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். இங்கே அப்பம் சுடுவதற்காக மெல்லிய மாவு பிசையப்படுகிறது. இந்த மெல்லிய மாவு எப்படி தயார் செய்யப்படுகிறது என்றால், கோதுமையை முழுமையாக ஆலையில் போட்டு புடையப்படும்போது முதலில் அதன் வெளிப்பகுதியில் உள்ள கடினமான தோல் வெளியேற்றப்படுகிறது. அது எதற்குமே பயன்படுத்தப்படுவதில்லை. காற்றிலே தூளாக பறந்து செல்கிறது. அடுத்ததாக இந்த தானியம் ஆலையில் இட்டு மறுபடியும் புடைக்கப்படுகிறது. வெளியேற்றப்பட்ட தோலின் அடுத்த பகுதி தவிடாகி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக்கப்படுகிறது. மீதமுள்ள மாவானது மறுபடியும் மெல்லிய மாவாக புடைக்கப்படுகிறது. இந்த மெல்லிய மாவானது பிசையப்பட்டு அப்பங்களாக்கப்படுகின்றன. இப்படி தயார் செய்யப்படுகின்ற அப்பம் தேவ சமூகத்து அப்பங்களாக பரிசுத்த ஸ்தலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நாமும் கூட மெல்லிய மாவாக பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்திலும் உலகத்தின் அசுத்தமான காரியங்களிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது மெல்லிய மாவானது பிசையப்பட்டு தேவ சமூகத்து அப்பங்களாக எப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அப்படி கர்த்தரால் பிசையப்பட்டு வனையப்பட்டு அவருக்காக பயன்படுத்தப்படுவோம் என்பதை இந்த மெல்லிய மாவு நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக, மெல்லிய மாவினால் சுடப்பட்ட அப்பம். பிரெட் பேக்டு வித் ஃபைன் ஃப்ளார். ஆபிரகாம் மெல்லிய மாவினால் சுடப்பட்ட அப்பத்தை தான் அந்த 3 புருஷரை உபசரிப்பதற்காக பயன்படுத்தினார். இந்த சுடப்பட்ட அப்பம் மற்றவர்களுக்கு பயன்பட்டது. இந்த மெல்லிய மாவானது கடினமான நெருப்பின் வெப்பத்தை தாங்கி அப்பமாக சுடப்பட்டு மற்றவர்களுக்கு பயன்பட்டதோ, நாமும் கூட நம்முடைய கடினமான சூழ்நிலைகளையும் தாங்கி கொண்டு மற்றவர்களுக்காக பயன்பட முடியும் என்பதை மெல்லிய மாவால் சுடப்பட்ட அப்பம் நமக்கு கற்றுத்தருகிறது. மெல்லிய மாவானது கர்த்தருக்கும் பிறருக்கும் பயன்பட்டதோ, நாமும் கூட கர்த்தருக்கடுத்த காரியங்களிலும் நம்மை சார்ந்து வாழுகின்ற ஏழை எளிய மக்களையும் நம்மோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து திக்கற்றவர்களை ஆதரித்து ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்து மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் மெல்லிய மாவு என்பதை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நாங்களும் இந்த உலகத்திலும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலும் இருந்து எங்களை எல்லாவற்றிலும் விலக்கி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தோடு உம்மை சார்ந்து உம்மிலே நிலைத்திருந்து உமக்கு சாட்சியாக நாங்கள் கனிகளை கொடுக்கவும், மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழவும், மற்றவர்களை நேசித்து உதவி செய்யவும் ஆதரிக்கவும் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.